உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அமைதியாரு, அமைதியாரு, அமைதியாரு. வேண்டாம். என்னாச்சு மோனியா? வேண்டாம். என்னாச்சு மோனியா? அண்ணா என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துனீங்க? பாருங்க மோனியா, எல்லாரும் உங்க கூட இருக்காங்க, நான் உங்க பக்கத்துல இருக்கேன். நீங்க ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பீங்க இல்ல மோனியா. ராதா, அது கனவு இல்ல. எல்லாமே உண்மையா நடக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் என் கண்ணு முன்னாடி. அவ ஏதோ பெரிய கஷ்டத்துல இருக்கிற மாதிரி. அவ அழுதுகிட்டு இருந்தா. மோகனுக்கு துளசி பேசுறதெல்லாம் எப்படி கேக்கும்? அம்மா, நான் இப்போ வந்துடுறேம்மா. சொல்லு தாமினி. ஹலோ குருமா. கவலைப்படாத, இந்த துளசிய நான் சின்ன பின்னமாக்குறேன். இல்ல குருமா, இப்போ நீங்க என்ன பண்றீங்களோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ். ஆமா குருமா, மோகனுக்கு துளசி சத்தம் போட்டு கத்துற சத்தம் கேக்குதான். தாமினி அக்கா, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, நீங்க மோனியாவை என்ன பண்ணீங்க? அவருக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்படுது? நீங்க துளசி அக்காவை என்ன பண்ணீங்க? நீங்க ஓடி வரத நான் இப்ப பார்த்தேன். யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? போனை காட்டுங்க. ராதா, ராதா ஸ்டாப் இட். நான் தான் சொல்றேன்ல, நான் எதுவும் பண்ணலன்னு. தேவையில்லாம ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்காத. சரி, நான் போய் மோனையா கிட்டே சொல்றேன். அதுக்கப்புறம் உண்மை என்னங்கறத அவரே கேட்பாரு. என்ன? ராதா, ராதா என் கையை விடு. ராதா விடு. என்னாச்சு ராதா? மோனையா, உங்களுக்கு இப்ப நடக்குதுல என்னென்னமோ அதுக்கெல்லாம் காரணம் தாமினி அக்கா தான். இவங்க என்னமோ பண்ணிதான் உங்க நிலைமை இப்படி ஆகுது. ராதா, வாய மூடு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பழிய போடுறதுக்கு என் பொண்ணுதான் கிடைச்சால உனக்கு. நீங்க ஒரு நிமிஷம் காவேரி அத்தா, நான் கொஞ்சம் பேசட்டுமா? இது பாரு ராதா, இதுல தப்பு என்னோட தான். ஐம் சாரி, நான் உன்னை பயமுறுத்திட்டேன்ல. எனக்கு ஏதோ கெட்ட கனவு வந்துருச்சு. நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே துளஸ். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க ரெண்டு பேர் தான். எப்ப பார்த்தாலும் ஷாலு பேர் சொல்லி என்ன பயமுறுத்திட்டே இருக்கீங்களா? அதான் தூங்கும்போது கூட கனவுல பேயா வருது. பாத்தியா, நல்லா கேளு. மோகன், நீ சரியான பயந்தாங்கொல்லி. ஒருவேளை உனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா நான் வேணா உன் பக்கத்துல தூங்கட்டுமா? என் கூட யார் தூங்குறா தெரியுமா? அவளை பார்த்து பேயே பயப்படும். பேய்களுக்கெல்லாம் யமாவ. ஓய், இப்போ உனக்கு நல்ல தூக்கம் வரும். குட் நைட். குட் நைட். மோகன், உன்னோட புது கேபின் ரெடியா இருக்கு. வெல்கம்.
நான் உன்னை காதலிக்கிறேன் துளசி. Will you marry me? எஸ். நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இந்த விரதம் நான் இருக்க காரணமே என்னைக்கும் நான் உன் கூட இருக்கணுங்கிற ஆசையில தான். தாமினி அக்கா இந்த அறைய துளசி அக்காவோட நினைவுகளால நிரப்பி இருக்காங்க. எந்த விஷயத்தினால அவர் இந்த ஆபீஸ்க்கு வர்றதுக்கே ரொம்ப ரொம்ப பயந்து போயிருந்தாரோ அந்த விஷயத்திலே அவரை மாட்டி விட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவங்க இவங்க. சோ மோகன், எப்படி இருக்கு என்னோட சர்ப்ரைஸ்? எனிவே, சில இன்வெஸ்டர்ஸ்லாம் வர போறாங்க. இன்னும் 1 hourல மீட்டிங் இருக்கு. சோ ப்ளீஸ் நீ வந்துரு, சரியா? நான் யாரையும் மீட் பண்ண விரும்பல. மீட்டிங்கை கேன்சல் பண்ணு. பட் மோகன், அதான் சொல்றேன், மீட்டிங்கை கேன்சல் பண்ணு. ஓகே. என்னோட காதலை உன்னால ஏத்துக்க முடியல மோகன். அதுக்காக இப்போ தண்டனை அனுபவி. நான் தான் சொன்னல, என்னோட பழி வாங்குற நேரம் இப்ப ஆரம்பமாகுது. மோகனையா, மோகனையா, ஒரு தடவை நான் சொல்றது கேளுங்க. ராதா, I'm sorry. இல்ல மோனியா, நீங்க மன்னிப்பு. I'm sorry. ஒன்னும் ஆகல. எனக்கு ஒன்னும் ஆகல மோனியா. நான் சொன்னல, நான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன். நான் யாரையெல்லாம் நேசிக்கிறேனோ அவங்கள தான் நான் எப்பவும் வேதனைப்படுத்துறேன். முதல்ல துளசி, அப்புறம் குஷி, பண்ணி. இல்ல இல்ல மோனியா, மோனியா அமைதியாகுங்க. முதல்ல எம்டி சார்னு பேரை சொல்லி கூப்பிட்டா, இப்ப பாரு எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. சீ, அப்படிலாம் கிடையாது. இது வாய மூடு. அதான் கண்ணுக்கு எதிரா பாக்குறோம்ல. ஐ ஹோப் இதனால தான் இவளுக்கு எங்க ஜாப் கிடைச்சிருக்கு. அமைதியாகுங்க மோனியா. மோனியா, முதல்ல தைரியமா இருங்க. துளசி அக்கா உங்களோட எதிரி கிடையாது. அவங்கள மறக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்றதுக்கு அவங்க உங்க மனைவியா இருந்தவங்க மோகனையா. நீங்க அவங்கள உயிருக்கு உயிரா காதலிச்சீங்க. உனக்கு புரிய மாட்டேங்குது ராதா. இந்த இடம் எனக்கு, துளசிக்கும் எனக்கும் இருந்த காதல இல்ல, அவ சண்டையை ஞாபகப்படுத்துது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.